மயிலாடுதுறை மாவட்டத்தில் போதிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படாத காரணத்தால் தனியார் வியாபாரிகளுக்கு நஷ்டத்தில் நெல்லை விற்பனை செய்தி தொகுப்பை பற்றி தற்போது பார்க்கலாம். அரசின் அலட்சிய போக்கால் நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படாமல் விவசாயிகள் தங்களது நெற்பயிர்களை கொள்முதல் செய்ய முடியாமல் பரிதவித்து நிற்கும் காட்சிகள்தான் இவை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த ஆண்டு 1,72,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டது. தற்போது அறுவடை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் விவசாயிகளிடமிருந்து நெல் மணிகளை கொள்முதல் செய்ய நடப்பு பருவத்தில் 60 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மட்டுமே திறக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆண்டுதோறும் சுமார் 175 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படும் நிலையில் இந்த ஆண்டு வெறும் 60 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மட்டுமே திறக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மிகுந்த இன்னலுக்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 40 கிலோ மூட்டை கொண்ட சன்ன நெல் ஊக்கத்தொகையுடன் 1 கிலோவுக்கு 23 ரூபாய் 10 காசு என்ற விலையில் கொள்முதல் செய்யப்படுகிறது. விவசாயிகள் 60 கிலோ எடைக்கு கொள்முதல் செய்தால் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து 1,386 ரூபாய் விலை கிடைக்கும். ஆனால் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்காத காரணத்தால் தனியார் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்யும் சூழல் உருவாகியுள்ளது. மேலும் தனியார் நெல் வியாபாரிகள் கிலோவுக்கு 20 ரூபாய் என்ற குறைவான விலையில் 1,200 ரூபாய்க்கு கொள்முதல் செய்வதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இதனால் விவசாயிகளுக்கு மூட்டை ஒன்றுக்கு 186 ரூபாயும் கிலோவிற்கு 3 ரூபாய் 10 காசும் நஷ்டம் ஏற்படுவதாக வேதனை தெரிவித்தனர். விவசாயிகளுக்கு பிடிக்கப்பட்ட நெல் காரணம் தனியார் 62 கிலோ நெல் எடை கொண்ட மூட்டையை 1,200 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. இதனால நெல்லோட விவசாயிகளுக்கு பணம் பாதிக்கிறது ஒரு காரணம். இன்னொரு காரணம் தனியார் மிரட்டப்படுகிறார்கள். சீக்கிரம் நீங்க நெல்லை போடலன்னா இன்னும் லாஸ் ஆகும், வெயிட் லாஸ் ஆகும் என்று சொல்லுகிறார்கள். அதனால ஐயா பூர்வாங்க விசாரணை மேற்கொண்டு உடனடியாக நேரடி நெல் கொள்முதல் திறக்கணும். இன்னைக்கு தேதி ஜனவரி 29. ஜனவரி 29 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கவில்லை. மேலும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லை விற்பனை செய்த 2 தினங்களில் பணம் ஆன்லைன் முறையில் விவசாயிகள் வங்கி கணக்கிற்கு பதிவேற்றம் செய்யப்படும். ஆனால் தனியார் வியாபாரிகள் 1 மாதம் கழித்து மட்டுமே பணத்தை தவணை முறையில் தருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இடுபொருட்கள் விலை உயர்வு, உர விலை உயர்வு, விவசாய தொழிலாளர்கள் சம்பள உயர்வு, அறுவடை இயந்திரத்தின் வாடகை உயர்வு ஆகிய பல்வேறு காரணங்களால் விவசாயிகளின் உற்பத்தி செலவு அதிகரித்துள்ள நிலையில் விவசாயிகள் மிகுந்த நஷ்டத்திற்கு உள்ளாகியுள்ளனர். விரைவில் சம்பா மூட்டையை கொண்டு வர வேண்டும் என்றும், தாமதமானால் மூட்டை எடை குறையும் எனவும் தனியார் நெல் கொள்முதல் நிலையங்கள் மிரட்டுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கேட்டா 120 நெல் கொள்முதல் ஆர்டர் போட்டுக்கா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் கால விஸ்தானபுரம் நெல் கொள்முதல் நிலையம் மட்டும் தான் திறந்திருக்காங்க பேரளவுல. மற்ற எதுவுமே இன்னும் திறக்கவே இல்லை. காரணம் என்னன்னு தெரியல. இதுல தனியார் நெல் வியாபாரிகள் பெரும் பங்கு இதுல வகிக்கிறாங்க. செலவு அதிகமா இருக்கு, உற்பத்தி செலவு அதிகமா இருக்கு. சுமார் 1 கிலோவுக்கு 3 ரூபா 10 காசு தனியார் குறைச்சி கேட்கறாங்க. அது அணியில 2 கிலோ 3 கிலோ எடை அதிகமா இருக்கிறாங்க. இதை பூர்வாங்க விசாரணை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் உடனடியாக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் போதிய அளவில் திறக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர்.